गोपिका जीवनस्मरणं கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த வீடியோவில் பங்குனி மாத தேய்பிறை ஏகாதசி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு தான் பாப மோச்சனி ஏகாதசின்னு பேர். இதை அனுஷ்டித்தால் என்ன பலன், இதை பற்றி யாருக்கு சொல்கிறாங்கிறத தான் பார்க்க போகிறோம். யுதிஷ்டிரர் ஒரு முறை ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் இதை பற்றி கேட்க, அவர் லோமச ரிஷி மாந்தாதாவுக்கு கூறிய விபரங்களை தருமருக்கு சொல்கிறார். ஒரு காலத்தில் செல்வத்துக்கு அதிபதியான குபேரனுக்கு சித்திரரதான்னு அருமையான ஒரு வனம் இருந்தது. அதில் பலவிதமான மலர்கள் பூக்கும். அது எப்படிப்பட்ட அழகுன்னா, அங்கே கந்தர்வர்கள், கிண்ணறர்கள்னு தேவலோகவாசிகள்லாம் ஆடி பாடி மகிழ்ந்து இருப்பா. அது மட்டுமா, முனிவர்கள்லாம் கூட அங்கே அந்த வனத்தில் நடுவில் தவம் இருப்பா. பூக்களை எல்லாம் சிவபூஜைக்கு பயன்படுத்துவா. இப்படியா அந்த இடமே ரொம்ப ரம்யமாக எல்லாரையும் கவர்ந்துண்டு இருந்தது. தேவராஜன் இந்திரனே அங்கே அடிக்கடி வருவான்னா பார்த்துக்கோங்க. அந்த வனத்தில் சிவன முனிவரோட மகன் மேதாவி முனிவரும் தவம் பண்ணிட்டு இருந்தார். அவரோட தவ மகிமையினால் தேஜஸோடு இருந்தார். அந்த வனத்துக்கு மஞ்சு கோஷாங்கிற அப்சர பெண்ணும் அடிக்கடி வருவா. அவளுக்கு மேதாவி முனிவரை ரொம்ப பிடிச்சிடுத்து. ஆனால் அவர் அவளை ஏறெடுத்து கூட பார்க்கல. தன்னோட தவத்திலையும் பூஜையிலேயுமே கவனமாக இருந்தார். அவர் எங்கேயாவது சபிச்சுட போகிறாரேன்னு பயந்து மஞ்சு கோஷா எட்டி உட்கார்ந்துட்டு தான் தன்னோட கந்தர்வ குரலில் தம்புரா மீட்டிண்டு பாடுவா. இதை மன்மதன் கவனிச்சுட்டே இருந்தான். இந்த முனிவர் சிவபூஜையில் ஈடுபட்டு இருக்கிறத அவன் விரும்பலை. ஏன்னா சிவன் அவனை எரித்து சாம்பலாக்கினதால் கொஞ்சம் கோபம் இருந்தது. அதனால் தன்னோட மன்மத பானங்களை பயன்படுத்தி மஞ்சு கோஷாவை ஏறெடுத்து பார்க்கும்படி மேதாவி முனிவரை பண்ணிட்டான். அவர் அவள் அழகில் மயங்கி அவளோட வாழ ஆரம்பிச்சுட்டார். எத்தனை வருஷம்னா 57 வருஷம் அவளோட வாழ்ந்திருக்கார். ஒரு முறை மஞ்சு கோஷாவுக்கு அவளோட இருப்பிடத்துக்கு போகணும்னு தோணி போயிடுது. ஆனால் அவரோட சாபத்துக்கு அஞ்சி கெஞ்சரா. ஆனால் நாளைக்கு போகலாம்னு காலத்தை கடத்துறார் முனிவர். ஒரு முறை மஞ்சு கோஷா, என்னோடு எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன்னு பாருங்கோ அப்படின்னு பணிவா கேட்க, அப்போ தான் சுயநினைவு வந்து அவர் பார்க்க, 57 வருஷமா என்று மலைத்து போனதோடு தன்னோட தவ வலிமையை வேறு இழந்துட்டோமேன்னு கோபம் வந்து, நீ பிசாசா போன்னு சபிச்சுடுறார். அவள் கெஞ்சி சாப விமோச்சனம் கேட்க, அப்பதான் அவர் பாப மோச்சனி ஏகாதசி பற்றி விவரித்து, விரதம் இருந்தா உனக்கு சுய உருவு கிடைப்பதோடு பஞ்சமா பாதகம் பண்ணியிருந்தாலும் விடுதலை கிடைக்கும்னு சொல்கிறார். பின் தன் தந்தை சிவன முனிவரை பார்க்க போகிறார். அங்கே நடந்ததை கூறி பரிகாரம் கேட்கிறார். அவர் தன் மகனையும் அந்த விரதத்தை இருந்தால் நீ செய்த பாவமும் விலகி உனக்கு பழைய தவ வலிமை கிடைக்கும்னு சொல்கிறார். அவரும் இருந்து தான் இழந்த தவ வலிமையை பெற்று தேஜஸோட மின்னினார். மஞ்சு கோஷாவும் பிசாசு உருவம் மறைந்து அழகிய உருவோடு தன்னுடைய இருப்பிடம் திரும்பினாள். இந்த விரத மகிமையை கேட்டாலே 1000 பால் பசுக்களை தானம் கொடுத்த புண்ணியத்தை பெறுவதோடு விரதத்தை முறைப்படி பட்னி இருந்து அனுஷ்டித்தால் பஞ்சமா பாதகத்திலிருந்து விடுதலை பெறலாம் என்று லோமச முனிவர் மாந்தாதாவுக்கு கூறியதை பவிஷ்யோத்தர புராணத்திலிருந்து கிருஷ்ணர் தர்மருக்கு உபதேசித்தார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.